ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு எங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு கிளாம்பாக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் தான் பஸ் ஏறணும். ஸோ அதையும் ஒரு வீடியோ எடுக்கலான்னு தான் வீடியோ எடுத்திருக்கோம். இதோட ஆட்சி வந்து இப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது, சூப்பராக கட்டியிருந்தாங்க. ஒரு பெரிய இடம் தான். ஆக்சுவலாக கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கலாம் பஸ் ஸ்டாப்பு. ஏன்னா கொஞ்சம் இங்கேருந்து உள்ள அங்கல் அந்த லாஸ்ட்டு நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக ஆக்சுவலாக வந்து இது வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் கொடுக்குறாங்க. இதை எப்படி இப்படி பண்ணால் மூவ் ஆகாது. ஓகேவா? இது வந்து இங்கே இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் தான் நல்லா மூவ் ஆகும். பைக் பார்க் பண்ணுறவங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த வாட்டி எடுக்கும்போது டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் இங்கே மாட்டிக்கு போகிறோம். இன்னும் ஒரு மணி நேரம் வீட்டுக்கே போயிடுவேன். 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணியாச்சு. இன்னும் 1 மணி நேரம் ட்ராவல் பண்ண நான் என் வீட்டில் திருவண்ணாமலையே போயிடுவேன். லக்கேஜ் எல்லாம் தூக்கி கஷ்டப்பட்டு அலைஞ்சி இந்த 1 மணி நேரம் ட்ராவலுக்கு 2 மணி நேரம் கஷ்டப்பட வேண்டியது. எங்கள் கூட லிஃப்ட்டில் வந்து அந்த அக்கா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க இதில் எங்கேயோ ஒரு ஏரியா சொன்னாங்க. அங்கேருந்து வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சான். இன்னும் 1 மணி நேரத்தில் எங்கள் ஊருக்கே போயிடுவேன், இந்த இடத்துலையே நான் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த லக்கேஜ்லாம் வச்சுக்கிட்டு நடக்க முடியாது. 1 பேக்னா ஃப்ரீயாக நடக்கும். இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன், அதுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் அக்செப்டாக ஓகேவா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே நம்ம உள்ளே நுழையிற இடத்துல நம்ம என்ன ஊருக்கு போகிறோமோ இந்த நம்பரில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊரோட பஸ்ஸு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ட்ரன்ஸ்லேயே கொடுக்கலாம். அந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றுத்தையும் படிச்சுட்டு நடந்துட்டு போக முடிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கன்னா கூட சரி ஓகே, வயசானவங்க இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம். யார் ஏன்னா கேட்டால் கூட சரியாக தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ட்ரன்ஸில் இப்போ கும்பகோணம்னா இப்போ 1ஆம் நம்பரில் போனீங்கன்னா கும்பகோணம் பஸ் எல்லாம் நிற்கும். 2ஆம் நம்பர் போனீங்கன்னா
பாண்டிச்சேரி பஸ்ஸு நிற்கும், 3ஆம் நம்பருக்கு போனீங்கன்னா மதுரை பஸ்லாம் நிற்கும் அப்படின்னு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய போர்டாக சார்ட்டாக போட்டுருக்கலாம். இவ்வளோ செலவு பண்ணி அவங்க இது போட்டதுக்கு அவங்க வந்துட்டு அந்த ஒரு போர்டு வச்சுருக்கலாம் என்ட்ரன்ஸில். எனக்கு தெரிஞ்சு இது உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் டிமெரிட்ஸ் மட்டும் சொல்லலை, மெரிட்ஸும் சொல்கிறேன். அங்கங்கே வந்து தண்ணிங்கெல்லாம் நல்லா வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் கடையும் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே தான். ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்லாமல், ரொம்ப ஓவராக இல்லாமல் கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப கம்மின்லாம் சொல்ல மாட்டேன், பரவாயில்லாமல் இருந்துச்சு. அப்புறமா சார்ஜர் போடுற ஃபெசிலிட்டியும் வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சிட்டிங் சேர் இல்லை, நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தான், ஒரு 4-5 சேர் தான், அதுவும் அந்த ஷாப்க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அவங்க சாப்பிட்றவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சேர்ஸ்லாம் இல்லை, கொஞ்சம் சேர்ஸ் தான் இருக்குது. நிறைய பேர் உட்கார்ற மாதிரிலாம் இல்லை. பண்டிகை டைம்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த கண்டக்டர் எங்களை விடவே இல்லை. வாங்க மதுரைக்கு தானே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக 1 hour ஒரு பஸ்ஸில் நின்றுட்டு இருந்தோம். 1 hour கழிச்சு அவங்க பஸ் எடுக்கிறாங்க, ஸ்டார்ட்டே ஆகலை. அடுத்தது நெக்ஸ்ட் பஸ்ஸில் ஏறுவோம். அந்த வீடியோவை உங்களுக்கு எடுத்திருப்பேன் பாருங்கள். 1 hour வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பஸ்ஸில் ஏறுறோம். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டோம், ஆல்ரெடி லேட்டு. இதில் வேறு அடுத்தடுத்த பஸ்ஸில் வேறு ஏறி உட்காந்துருக்கோம். செகண்ட் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கோம். இங்கே ஒரு 1/2 மணி நேரத்தில் எடுத்துட்டாங்க பஸ் ஏறினதும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எதனா சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லக்கேஜ் மட்டும் வச்சுட்டு இறங்கி போயிட்டுருக்கோம். ஜனனி, நானும் மகேஷ் பாபு போய் எதனா சாப்பிட்டு வருவோம். நாங்கள் மதியம் சரியாக சாப்பிடல, ஸோ சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். பப்ஸு தான் இருந்தது. சரி, எல்லாம் 3 பேரும் ஒவ்வொரு பப்ஸ் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல, ஆனால் சூடெல்லாம் ரொம்ப இல்லை. இப்போ ஜனனி எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே தொங்கிட்டு இருக்குல்ல இந்த ஸ்டாரு, அந்த இதுலாம் பால்ஸ், அதெல்லாம் ஷூட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வேணாம், அது அழகாக இருக்குது, அதெல்லாம் பிரிக்காதன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை, நான் எடுத்து தான், அவன் பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்குள்ளே நான் எடுத்து காட்டுறேன் பாருன்னு என்கிட்ட சபதம் விட்டுருந்தா. ஆனால் சபதம் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு பார்த்து தூங்கிட்டா. தூங்கினவ மகேஷ் பாபு பஸ் எடுக்க லேட் ஆகுது, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் சிட்டிங் சேரில் போய் உட்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க கிட்ட கடலை போட்டுனுக்கு. அதை நாங்கள் வந்து ஒரு நைஸாக வீடியோ எடுத்தோம். நாங்கள் பஸ்க்குள்ளே உட்காந்துட்டு எங்களை விட்டுட்டு எப்படி போய் உட்காந்து கடலை போட்டுட்ருக்காரு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பஸ் கிளம்பிடுச்சு. எங்கள் பஸ்ஸு கிளம்புனதும் ஸ்ட்ரைட்டு பஸ் வந்துடுச்சு, விளாத்திக்குளம் பஸ் வந்துடுச்சு. சரி, இதுவே இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, அது வேற லேட் பண்ணிட போகிறாங்க, இந்த பஸ்லேயே கிளம்பிட்டோம். போகிற வழியில் பஸ்ஸில் வந்து சில பல ஷார்ட்ஸ்லாம் எடுத்துருந்தோம். இதுக்கப்புறம் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது ஷார்ட்ஸ்லாம். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் பார்க்கணுன்னா உங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துடுச்சு. ஸோ எழுப்பி விட்டால் வீடியோ போஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. இப்போ நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். நம்ம அங்கே இறங்கிட்டு ஆட்டோவில் வந்துட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கோவிலில் என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.